எனது பெயர் கஜிசனா டசன். நான் யாழ் மாவட்டத்தில் இணுவில் கிராமத்தில் வசிக்கின்றேன். தரம் 3 இல் கல்வி கற்கின்றேன். நான் 2025 இல் ஜோபியாவில் நடைபெறவுள்ள ஃபிடே உலக கிண்ணம் போட்டியில் பங்கு பற்றி தெரிவு செய்யப்பட்டுள்ளேன். நான் கஜிசனா டப்பா தர்சன். எனது மகள் ஃபிடே 2025 இடம்பெறுகின்ற உலக கிண்ண போட்டியில் 8 வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் பங்கு பெற்ற உள்ள ஒவ்வொரு வீரர்கிட்ட கனவு என்ன, ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கிட்ட கனவு என்னன்னு சொன்னால் அந்த உலக கிண்ண போட்டிகளில் கட்டாயம் விளையாட வேணுமென்றது. அதை என் மகள் 8 வயதிலேயே கிடைத்த அந்த பாக்கியத்தை எண்ணி நான் இறைவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறதோட இவங்க ஃபிடே உலக கிண்ண போட்டி மட்டுமன்றி இந்த வருடத்தில் 5 சர்வதேச இறுதிப் போட்டிகள் விளையாட இருக்கிறாங்க. அதில் கடந்த மாதம் ஒரு வெஸ்டர்ன் ஏசியன் என்று சொல்கிறது மேற்கு ஆசிய இளையோர்களுக்கான போட்டி அல்பேனியாவில் நடைபெற்றது. அப்போ எங்களுக்கு அந்த போட்டியில் பங்கு பெற்றதுக்கு அனுசரணையாளர்கள் கிடைக்கல. அதால் அந்த போட்டி தவற விடப்பட்டிருக்கு. இந்த ஃபிடே உலக கிண்ண போட்டி தவிர்த்து இன்னும் 4 சர்வதேச இறுதி போட்டிகளில் பங்கு பெற்றதுக்கு இவங்க இருக்கிறாங்க. கடந்த வருடம் SLSEAயால் தேசிய ரீதியில் நடாத்தப்பட்ட சதுரங்க போட்டியில் இலங்கையில் முதலிடத்தை பெற்றிருந்தவங்க முதலிடத்தை பெற்று இலங்கையின் உத்தியோகபூர்வ வீரராக 8 வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் தாய்லாந்தில் இடம்பெற்ற ஆசிய பாடசாலைகள் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு அங்கே எங்களுடைய நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி மிக நன்றாக விளையாடி இருந்தவங்க. போட்டி முடிவில் 2 சர்வதேச வெண்கல பதக்கங்களை கண்ட்ரி மெடல்ஸ் என்று சொல்றது அதை 2 பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அத்தோட கடந்த டிசம்பர் மாத உலக அளவில் ரேபிட் செஸ் தரப்படுத்தல 2ஆம் இடத்துல இருந்தவங்க. மேலும் இந்த வருடம் ஆரம்பத்தில் தேசிய ரீதியில் இளையோர்களுக்கான சூப்பர் 10 போட்டி என்று சொல்றது நேஷனல் லெவலில் நடந்த சூப்பர் 10 போட்டியில் வெள்ளி பதக்கத்தை பெற்று இவங்க இந்த தொடர்ந்து வர்ற 5 சர்வதேச இறுதிப் போட்டிகள் விளையாடுறதுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. அத்துடன் எமது நாட்டில் இருக்கிற 3 வகையான செஸ்லையும் ரேட்டிங் வைத்திருக்கிற 8 வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் ரேட்டிங் வச்சிருக்கிற ஒரு பிளேயர் கஜிசனா தர்சன். இந்த போட்டிகளுக்காக மிகுந்த கடின உழைப்புகளை போடுறதோட அவங்களுக்கு வழிகாட்டியாக எங்களை வழிபடுத்துகிற எங்களை கோச்சஸுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எங்களுக்கு ஒரு சிறந்த அனுசரணையாளர்கள் கிடைக்கப்படும் பட்சத்தில் எங்களால் சர்வதேச மட்டங்களையும் சாதிக்க முடியும். அதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம். அப்போ எங்களுடைய இந்த போட்டிகளில் பங்கு பெற்றதுக்கு எங்களுக்கு அனுசரணையாளர்கள் தேவை. அந்த அனுசரணைகள் கிடைக்கும் பட்சத்தில் நாங்களும் ஈழத்தில் இருந்து கொண்டு சர்வதேச மட்டத்தில் போய் சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.